ஸோ 2026 பார்த்தீங்கன்னா ஒரு சைனீஸ் மான்ஸ்டர் ஆக்ஷன் அட்வென்ச்சர் படமாக எடுக்கப்பட்ட ஸ்னேக்ஸ் 5 அப்படின்ற திரைப்படத்தை இப்போ லைன்கேட் OTT ஆப்ல தமிழ் டப்பிங் ஸ்ட்ரீமிங் பண்ணியிருக்காங்க. இந்த படத்தோட ரிவ்யூ பத்தி நம்ம பார்க்கலாம். ஸோ வாங்க விடுதலை அப்பலாம் ஆக்சுவலா இந்த படத்தோட ப்ரீவியஸ் பார்ட்டை பார்க்கல அப்படின்னாலுமே இந்த படம் வந்து ஒரு ஸ்டாண்டர்ட் படமா தான் இருக்கு. சரி, கதை அப்படின்னு பார்க்கும்போது கதையில வர நம்ம படத்தோட ஹீரோ பார்த்தீங்கன்னா இப்போ ஜெயில இருக்காரு. ஸோ அந்த ஜெயில ஒரு சில மான்ஸ்டர்ஸ் அட்டாக் பண்ண காரணத்தினால நம்ம ஹீரோ பார்த்தீங்கன்னா எப்படி அவங்க வந்து தப்பிச்சு வெளியே வந்ததுக்கு அப்புறம் தான் பார்த்தீங்கன்னா இவருக்கு ஒரு விஷயம் தெரிய வருது. ஜெயில இருக்கிறத விட வெளியில பாத்தீங்கன்னா ஏகப்பட்ட கிரீச்சர்ஸ், ஸ்னேக்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாமே அட்டாக் பண்ண ஆரம்பிக்குது. அதை விட மீனா இவங்களுடைய அம்மா ஒரு கெமிக்கல் ஃபேக்டரியில மாட்டிக்கிட்டு இருக்காங்க அப்படின்ற மாதிரி நம்ம ஹீரோக்கு தெரிய வந்ததுக்கு அப்புறம் அவங்கள காப்பாற்றுறதுக்காக நம்ம ஹீரோ கிளம்புனாங்க. இதுக்கப்புறம் நடக்கக்கூடிய சின்ன சம்பவங்கள் என்ன, கடைசியா என்ன ஆச்சு அப்படின்றது அந்த படத்தோட லைஃப் ஸ்டோரியும் இருக்கு. யூஸ்வலா சைனீஸ்ல அந்த ஸ்னேக் அட்டாக் மூவி எடுத்துட்டீங்க அப்படின்னா அந்த ஸ்னேக்ஸை காமிச்சது எல்லாமே ஓரளவுக்கு நல்லா இருக்கும். இந்த படத்துலயுமே பாத்தீங்கன்னா ஒரு சில இடங்களை தவிர்த்துட்டு அந்த CGI ஒர்க் எல்லாமே நல்லா இருந்துச்சு பாக்குறதுக்கு. தென் ஆக்ஷன் சீக்வன்ஸுமே படத்துல ஒரு சில இடங்கள் எல்லாம் என்டர்டெய்னிங்கா கொண்டு போனாங்க. ஸ்டோரியா பாத்தீங்க அப்படின்னா அந்த அளவுக்கு காம்ப்ளிகேட்டடா இருக்காது, ஒரு சிம்பிளான ஸ்டோரி தான். இன்ஃபேக்ட் ஒரு பழைய டெம்ப்ளேட்ல தான் போகுது. ஆக்டிங் படத்தை நடிச்ச எல்லாருமே ஒரு ஓகேயான கொடுத்துருவாங்க. வேணும் நம்ம ஹீரோவை தவிர எந்த ஒரு கேரக்டருமே பார்த்தீங்கன்னா நம்ம படம் பார்க்கும்போது சுத்தமா கனெக்ட் ஆகல. படத்தோட பேசிங் பார்த்தீங்கன்னா டிசென்டா இருக்கும். ஓவரால் பெருசா எந்த ஒரு எக்ஸ்பெக்டேஷனுமே இல்லாத ஃபுல் அண்ட் ஃபுல் பார்த்தீங்கன்னா அந்த ஸ்னேக் அட்டாக் பண்ண ஒரு சீக்வன்ஸ் மட்டுமே வேணும் அப்படின்னா இந்த படத்தை ட்ரை பண்ணி பார்க்கலாம். மற்றபடி இந்த படத்துல பெருசா சொல்ற அளவுக்கு எதுவுமே இல்லை. ஓவரால் இந்த படம் இப்போ லைன்கேட் OTT ஆப்ல தமிழ் டப்பிங் ஸ்ட்ரீமிங் பண்ணியிருக்காங்க. செக் பண்ணி பாருங்க, தனியா மட்டுமே பாருங்க.